விடுபட்டுள்ள பயனாளிகளுக்கு மகளியா உரிமைத்தொகை ரூபாய் 1000 வழங்க வேண்டும். இது சம்பந்தமான ஒரு கூடுதல் தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க தற்பொழுது வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் விடுபட்டுள்ள தகுதியான பயனாளிகளுக்கு மகளியா உரிமைத்தொகை வழங்க வேண்டும் என்று இந்திய மாதா தேசிய சம்மேளனம் வலியுறுத்தியுள்ளது. திருப்பூரில் இந்திய மாதா தேசிய சம்மேளனத்தின் புகா மாவட்ட குழு கூட்டம் புதன்கிழமை நடைபெற்றது. இந்த கூட்டத்துக்கு சம்மேளனத்தின் புகா மாவட்ட தலைவா ஆ. சித்ரா தலைமை வகித்தார். இதில் மத்திய பாஜக அரசின் 10 ஆண்டுகால ஆட்சியில் விலைவாசி உயர்வால் பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளது குறித்து வீடு வீடாகச் சென்று துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்க வேண்டும். பிப்ரவரி 26ஆம் தேதி அனைத்து மத்திய தொழிற்சங்கங்கள் மற்றும் விவசாயிகள் ஐக்கிய முன்னணி ஆகியன சார்பில் நடைபெறும் பொது வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும். மகளியா உரிமைத்தொகை திட்டத்தில் தகுதியுள்ள ஆயிரக்கணக்கான பயனாளிகள் விடுபட்டுள்ளனர். எனவே தகுதியான பயனாளிகளை கண்டறிந்து அனைவருக்கும் மகளியா உரிமைத்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டப் பணியாளர்களுக்கு நிலுவையிலுள்ள ஊதியத்தை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்தில் மாவட்டச் செயலாளர் பி. நதியா உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டுடே ட்ரெண்டிங் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த மாதிரி செய்திகள் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும்.